ஹலோ வால் மார்க்கெட் போகலாமா? மார்க்கெட் போகிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று காசு, இன்னொன்று கட்டப்பை. அதுவும் ஒன்றும் இல்லை, 2. மார்க்கெட் எப்பவும் போல் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. மார்க்கெட் பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக, பிரைட்டாக, ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் ஸ்நாக்ஸ் ஷாப்பாக இருந்துச்சு. முன்னாடிலாம் எனக்கு இங்கே ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கே தயக்கமாக இருக்கும். இப்போது நாங்கள் வந்து 2-3 டைம்ஸாக வாங்குகிறோம். நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு சைடில் அப்படியே வந்து ஃபார்மர்ஸு, வெண்டர்ஸ்லாம் வந்து வெஜிடபிள் ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க. வெஜிடபிள்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் விலை கம்மியாகவும் தான் இருந்துச்சு. இங்கே இருக்க இந்த பேஸ்கெட்டில் இருக்க எந்த வெஜிடபிள் எடுத்தாலும் 20 ருபீஸ் தான். அதுவும் ஒரு சில ஷாப்ஸ்லலாம் 3 பேஸ்கெட் எடுத்திங்கன்னா 50 ருபீஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற காய்கறிகளோட ஷெல்ஃப் லைஃப் 3-4 டேஸ் இருக்குன்னா, இங்கே வாங்குகிற காய்கறிகளோட ப்ரைஸ் ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் வெஜிடபிள் ஷாப்ஸ் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. லைக் ஃபேன்சி ஷாப்பு, வீட்டுக்கு தேவையான மசாலாக்கள், அதுக்கப்புறம் பலசரக்கு கடை அப்படின்னு நிறையா இருந்துச்சு. நான் இங்கே வீடியோ எடுக்கும்போது ஒரு ஷாப்பில் வந்துட்டு, இல்லை ஈவினிங் மேலே வீடியோ எடுக்கக்கூடாது இங்கே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மற்ற சில கடையில் நான் கேட்கும்போது ஓகே எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் வந்து நம்ம சேனல் பேர் என்னன்னு கேட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதுலேருந்து என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா உடனே கிவ் அப் பண்ணாதீங்க. திருப்பி இன்னொருக்கா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு விஷயம் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கிவ் அப் மட்டும் எப்பவும் பண்ணாதீங்க. அவ்வளோதான். நாங்கள் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் முன்னாடி சொன்ன விஷயம் வந்து உங்களுக்காக இல்லை, எனக்காக தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இந்த வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமே ஒரு மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. அதுவும் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் வாங்கின காய்கறிகள் எல்லாம் குளிர்சாதன பெட்டியில் அடைச்சிட்டு டின்னர் வேலையை பார்க்க வேண்டியதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.